இந்தாங்கடா இந்தாங்க, கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க. காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போகாதே. ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்பரப்பான்னு வந்து நிக்கிறீங்களே, என்னோட விஷயம்? தடிச்சு தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகரக்கட்டை பாரு. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கடுக்கு அடுக்குனேன், அதுக்குள்ள பசியா? இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு இருக்கு. என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்லை இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய், தண்ணி கொண்டாடா. இலையை கலை வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சாப்பா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்லை இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி போட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, காப்பதான் கஷ்டத்தை பீட்டு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குடா. 301 ரூபாய் பில் ஆச்சுங்க. இல்லன்னா இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சரிங்க சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறதுக்கு நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ குடுறா. நீ குடுறா.
அவசரப்படாதீங்க, ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பாங்கடா. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய கையெழுத்த போடு. ஏங்க தாவினி 2x2 வாக்கு ஆமா. பொள்ளாச்சி சந்தையில எடுத்தியா? சார் ஏன் சார் உங்களை திட்டுறா? தெரியல, கையெழுத்து போடும். இந்தப்பா பணம். சார் தொழிலுக்கு புதுசா? பண பிரச்சனை நமக்கு எப்பவே வேண்டாம் சார். கிவ் சின்னத்தம்பி. மார்னிங் சார். ஆர்ச்சாமி, ஆர்ச்சாமி, யாருங்க அது? நான் மளிகை கடைக்கார வந்திருக்கிற அண்ணனை சுத்த வர சொல்லாத்தா. அண்ணன் குளிச்சிட்டு இருக்காரு, என்ன விஷயம்? தங்கச்சிக்கு கண்ணால் நிச்சயமா இருக்குதா? முகூர்த்த புடவை நெய்யோன மாடல் கொண்டு வந்திருக்கிற சுத்த உள்ள வாங்கி வையாத்தா. அத அண்ணனே வந்து வாங்கிட்டுங்க. ஆமாந்தாயி, நீ சொல்ற நாயந்தான், அண்ணனையதான் வர சொல்லு. வாங்க வாங்க. வணக்கம். என்ன கடைக்கார சௌக்கியமா? அதெல்லாம் சௌக்கியம் தான். இந்தாப்பா. இந்த பழைய புடவை நான் வாங்குறது இல்லையா? எகத்தாளத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன விசேஷம் கடைக்கார? இத பாருப்பா, எங்க அப்பத்தாளு இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணாலம் பண்ணா, எங்க அம்மாளும் இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணாலம் பண்ணா, எங்க அம்மனி மட்டும் பழசா போச்சுன்னு இதை கட்டிக்க மாட்டேங்கிறான். இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தானுங்க. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இதே டிசைன்ல, இதே கலர்ல, இதே மாதிரி ஒரு புடவையை நெஞ்சு கொடு. அதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல. தாய்மா போட்டீங்களா? இத உள்ள உண்டே வை. முகூர்த்த புடவையா?